ஆனா கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன். அன்னைக்கு பாருங்க, இந்த பழத்தை சாப்பிட வைக்கிறது வரைக்கும் அவன் கூட நின்னா, பின்பதாக இருந்து அவன் ஓடி போயிட்டான் பாருங்க. இப்படித்தான் இன்னைக்கு பலருடைய ஆசைகளை தூண்டி நான் சொல்லுவேன், பிள்ளைகளுக்கான திருமண காரியத்தெல்லாம் கர்த்தர் ரொம்ப நேர்த்தியா செய்வார். ஆனா அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு சொந்த ஆசை வரும்னா நான் கொஞ்சம் கவனிக்கணும். நாளைக்கு அதுக்கு பின்பதாக ஒரு பெரிய காரியத்தை நான் ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கிற பல குடும்பங்களை நான் பார்க்கிறேன். திருமண காரியத்தெல்லாம் ரொம்ப ஜெபித்து செய்ய வேண்டியது, ரொம்ப யோசித்து செய்ய வேண்டியது. சிலது ஆசை தூண்டுவா, ஐயோ இவ்வளவு பெரிய பணக்கார மாப்பிள்ளை கிடைக்காது, ஐயோ அவர் அவ்வளவு வேலை செய்யறார், இவ்வளவு வேலை செய்யறார், அவர் லட்சங்கள்ல சம்பளம் வாங்குறார். நிச்சயமா பணத்தை எடுத்து யாரும் என்ன செய்ய போறது இல்ல, சாப்பிட போகிறது இல்லை. லட்சங்கள்ல சம்பளம் சொல்ல வாங்கி எத்தனையோ குடும்பங்கள் அழித்த குடும்பத்தை கூட இருந்தாங்க. நேற்று கூட ஒரு டாக்டர் குடும்பத்தை குறித்து சொன்னாங்க. பாஸ்டர், ஒரு டாக்டரின் திருமணம் பண்ணி கொடுத்தோம் பாஸ்டர், டாக்டரின் திருமணம். இந்த எங்க ஊர்லயே எங்க பிள்ளையுடைய திருமணம் தான் அவ்வளவு நல்லா நடந்தது, எங்க பிள்ளையுடைய திருமணம் தான் அவ்வளவு கிராண்டா இருந்தது. வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த பட்டணத்துல இதுவரைக்கும் நடந்த திருமணத்திலே உங்க குடும்பம் தான் சிறந்த குடும்பமா இந்த பிள்ளைக்கு திருமணம் நடந்து சொன்னாங்க. ஆனால் முடிவு என்ன? அவர் ஒரு காரியத்தை சொன்ன, பாஸ்டர் நான் கொஞ்சம் இந்த காரியத்துல தேவனை சரியா நான் அவருடைய சித்தத்தை கவனிக்காம போயிட்டேன், இல்லைனா அது அவருடைய விருப்பத்தை வெறும போயிட்டேன், இல்லைனா அவர்கிட்ட கேட்காம போயிட்டேன் பாஸ்டர். இன்னைக்கு என் பொண்ணு வீட்டில தான் இருக்கா, அவ எப்பொழுதுமே வாழ மாட்டேன்ற வார்த்தையை மட்டுமே தான் சொல்லி கொண்டிருக்கிறான். தயவாக என்னுடைய மகளுக்காக, ஏன்னா அவளும் ஒரு டாக்டருங்க, அதுதான் நீங்க கவனிக்கணும். அவளும் ஒரு டாக்டர், திருமணம் பண்ணி கொடுத்தவனும் ஒரு டாக்டர். ஆனா இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லாததுக்கான காரணங்களில் ஒன்று, பிசாசு அந்த குடும்பத்தை வஞ்சித்து அவன் அழித்து விட்டான் பாருங்க. அதனால்தான் ரொம்ப தாழ்மையா சொல்வேன், சமாதானம் தேவ பிரசனம் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வேலி அடைத்து வைப்பார். ஒவ்வொரு குடும்பமும் தேவனால் என்ன செய்யப்படுகிறது, வேலி அடைக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு பலவிதமான வஞ்சனைகள் உங்க குடும்பத்துக்குள்ள வரும்னா தயவாக அவைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும். வாசிங்க, இன்னும் ஒரு குடும்பத்தை நான் காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1ஆம் வசனத்தில் வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சி விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே